தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு இருபோக சாகுபடிக்கு பெரியாறு அணையிலிருந்து ஆகஸ்ட் 8 முதல் 120 நாட்களுக்கு வினாடிக்கு 350 கன அடி தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் தேனி மாவட்டத்தில் 14,707 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு தேனி மாவட்டம் மற்றும் மதுரை மாநகராட்சியின் குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யப்படும். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் அவசர நடவடிக்கைகளுக்காக 288.97 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் குடிநீர் விநியோகம் தடையின்றி நடைபெற சம்பந்தப்பட்ட துறைகள் உடனடியாக பணிகளை மேற்கொள்ள அரசு உத்தரவிட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தமிழ்நாடு எம்பிக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்பு குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் எம்பிக்களுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்துகிறார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான எம்பிக்கள் கூட்டத்தை திமுக புறக்கணிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக எம்பிக்களும் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என கூறப்படுகிறது. பாஜக கொண்டுவர முயற்சிக்கும் தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்க்க திமுக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டுமென விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற உள்ள எம்பிக்கள் கூட்டத்தில் விசிக சார்பில் தானும் ரவிக்குமாரும் பங்கேற்க உள்ளதாக அறிவித்தார். தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பான ஆலோசனைக்கு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுவதற்கு பதிலாக அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்ட வேண்டுமென முதலமைச்சருக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் யோசனை வழங்கினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எம்பிக்கள் கூட்டத்தில் பாமக கலந்து கொள்வது தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்றார். முதலமைச்சர் விஜய் காவிரி பிரச்சனையை திசை திருப்புவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்ற பெயரில் நாடகம் நடத்துவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் பேசிய அவர் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நாடாளுமன்றத்தில் வந்த பிறகு திமுக தலைவர் MK ஸ்டாலின் எம்பிக்களுடன் ஆலோசனை செய்து முடிவெடுப்பார் என கூறினார். தமிழ்நாடு அரசின் கைத்தறித்துறை சார்பில் 12வது தேசிய கைத்தறி நாள் விழா ஹேண்டெக்ஸ் 2026 முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடந்த விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் வெற்றி தறி விற்பனை நிலையம் மற்றும் மின் வணிக தளத்தையும் துவக்கி வைத்தார். மேலும் மாநில அளவிலான நெசவாளர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களுக்கான விருதுகளை வழங்கினார். வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகத்தின் கூடுதல் ஆணையர் G. பிரகாஷ் IAS-ஐ தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆய்வுத்துறையின் ஆணையராக நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆய்வுத்துறையின் ஆணையராக இருந்த S. மலர்விழி IAS வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகத்தின் கூடுதல் ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைகளின் வளர்ச்சியை பொதுமக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்க்கும் வகையில் சென்னையின் பல்வேறு முக்கிய பகுதிகளில் உயர்தரமான இலவச வைஃபை வசதி ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்த இணைய சேவை வழங்குநர்களோடு மாநகராட்சி ஆணையர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜயின் வணக்கத்திற்கு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைவரும் எழுந்து நின்று பதில் வணக்கம் சொல்லிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதில் வணக்கம் சொல்லாதது பேசு பொருளாகியுள்ளது. திமுக பக்கம் திரும்பி முதலமைச்சர் வணக்கம் வைத்தபோது உதயநிதி ஸ்டாலின் முகத்தை திருப்பிக் கொண்டார். திமுக MLA மார்க்கண்டேயன் கட்சி பொதுக்கூட்டத்தில் முதல்வர் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என சபாநாயகர் JCD பிரபாகர் விளக்கம் அளித்தார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசிய அவர் MLAவின் பேச்சு அனைவரது மனதிலும் வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் சபாநாயகர் கூறினார். சென்னை தலைமை செயலகத்தில் 25 விவசாய சங்கங்களோடு அமைச்சர்கள் N. ஆனந்த், செங்கோட்டையன், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விவசாய சங்கங்களைச் சேர்ந்த PR பாண்டியன் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என அமைச்சர்களிடம் வலியுறுத்தியதாக கூறினார்.
முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 8வது நினைவு நாளையொட்டி சென்னை பாரிமுனையில் போராளி ஓய்வதில்லை என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. அதில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன், சேகர் பாபு, விசிக முதன்மை செயலாளர் ஆலூர் ஷா நவாஸ், மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய ஜெகத் ரட்சகன் கலைஞரை நினைவு கூர்ந்து கண்கலங்கி உருக்கமாக பேசினார். சென்னை அண்ணா நகரில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு மறுசீரமைப்பு பணிகளுக்கு சட்டவிரோத ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் வாழ்விட உரிமை வர்த்தகமயமாகாமல் செயல்படுவதற்கு உரிய வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு அரசு உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே காவிரி நதிநீர் உரிமையை வலியுறுத்தி அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி, நாம் தமிழர் கட்சி சீமான், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்று மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடகாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசினர். மதுபானங்களை ஆன்லைனில் புக்கிங் செய்யும் நடைமுறைக்கு பின் ஒரே நாளில் 700 பேருக்கு மேல் மதுபானங்களை ஆன்லைனில் ஆர்டர் செய்துள்ளதாக அமைச்சர் விக்னேஷ் கூறினார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஸ்வைப்பிங் மிஷின், கூகுள் பே மூலமாக பணம் வாங்கும் போது கூடுதல் பணம் கேட்கும் நிலைமை ஏற்படுவதால் அதை தடுக்கவே ஆன்லைனில் வாங்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்டதாக கூறினார். வருமானத்தை கணக்கில் காட்டாதது தொடர்பாக வருமான வரித்துறை தொடர்ந்த வழக்கில் பதில் அளிக்கும்படி திமுக முன்னாள் அமைச்சர் KN நேருவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் நேருவின் சகோதரர் மணிவண்ணன் நிர்வாக இயக்குநராக உள்ள 2 நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் கடந்த 2018ஆம் ஆண்டு சோதனை நடத்தி ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். முதலமைச்சர் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரிய வழக்கை அவரது மனைவி சங்கீதா வாபஸ் பெற்றார். 1999ஆம் ஆண்டில் விஜய் சங்கீதா திருமணம் நடந்து முடிந்து மகனும் மகளும் உள்ள நிலையில் கணவரிடமிருந்து விவாகரத்து கோரி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் காணொலி வாயிலாக ஆஜரான சங்கீதா தனது மனுவை வாபஸ் பெற்றதை அடுத்து வழக்கை முடித்து வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை புதுதில்லி இடையே இயக்கப்படும் தமிழ்நாடு அதிவிரைவு ரயில் சேவை 50 ஆண்டுகளை நிறைவு செய்ததையொட்டி பயணிகள் மற்றும் ரயில் ஆர்வலர்கள் பொன்விழாவை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸின் ரயில் பெட்டிகள், என்ஜின்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ரயில் புறப்படுவதற்கு முன்பு பூஜை, ஆரத்தி, கேக் வெட்டுதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன. திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் உத்தவ் சிவசேனாவில் இருந்து விலகிய எம்பிக்கள் விமர்சனங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் எனவும் அவர்களுடன் தாம் இருப்பதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். மேலும் அனைத்து நேரங்களிலும் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் எனவும், நாடாளுமன்றத்தில் கோபமாக பேசவோ அல்லது ஆத்திரத்தில் கத்தவோ தேவையில்லை எனவும் கூறினார். இந்தியாவின் மொத்த LPG இறக்குமதியில் அமெரிக்காவின் பங்கு இதுவரை இல்லாத அளவாக 67% உயர்ந்துள்ளது. இதற்கு முன் சுமார் 90% LPGயை வளைகுடா நாடுகளிடம் வாங்கி வந்த இந்தியா சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப எரிசக்தி ஆதாரங்களை மாற்றி அமைத்து வருவதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவை தொடர்ந்து ஒரு முக்கிய முதலீட்டு தளமாக கருதுவதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்தார். பெங்களூருவில் பேசிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து தற்போது 240 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக வளர்ந்துள்ளதாக கூறினார். UPI பரிவர்த்தனை கட்டணம் வணிகர்களுக்கு மட்டுமே விதிக்கப்படும் என்றும் வாடிக்கையாளர்களுக்கு இல்லை என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் UPI நிறுவனங்கள் உள்கட்டமைப்பு, புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பாதுகாப்பு வசதிகளில் முதலீடு செய்ய இந்த கட்டணம் உதவும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கும் நிலையில் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்தோடு பயணிக்கின்றனர். கவஷேரா எல்லை பகுதியில் சாலையே தெரியாத அளவிற்கு மழைநீர் ஓடுவதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நில மோசடி வழக்கில் 10 பேர் முன்ஜாமீன் கோரிய வழக்கில் காவல்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கோவில் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் முறைகேடாக பொது அதிகாரம் மற்றும் அடமான பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் மதுரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
கோல்டு வின்னர் சமையல் எண்ணெய் வர்த்தக முத்திரையை ஒத்திருக்கும் வகையில் கோல்டு ப்ரோ எண்ணெய் விற்பனை செய்யப்பட்டதாக காளீஸ்வரி நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் 3 நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த நிறுவனங்கள் வர்த்தக முத்திரை, பேக்கேஜிங் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. பழனி கோவில் நில மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த இடைத்தரகரும் பத்திர எழுத்தாளருமான ஜெயபிரகாஷ் திண்டுக்கல் சிபிசிஐடி போலீசாரிடம் சரணடைந்தார். இதனைத் தொடர்ந்து சரணடைந்த இடைத்தரகர் ஜெயபிரகாஷிடம் சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை உலக தரத்திற்கு உயர்த்தும் சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கைக்கு ரயில்வே நில மேம்பாட்டு ஆணையம் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்தில் சாத்தியக்கூறு ஆய்வறிக்கையை தயாரித்தல், விரிவான முதன்மை திட்டமிடல் மற்றும் நகர்ப்புற வடிவமைப்பு பணிகளுக்கான அறிவிப்பை ஆணையம் வெளியிட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரத்தில் அடையாறு ஆற்றில் குதித்த ரிசர்வ் வங்கி ஊழியர் 3 நாள் தேடுதலுக்கு பிறகு சடலமாக தீயணைப்பு படையினர் மீட்டுள்ளனர். ஆன்லைன் வர்த்தகத்தில் சுமார் 60 லட்சம் ரூபாயை இழந்ததால் ஏற்பட்ட மன உளைச்சலின் காரணமாக ரிசர்வ் வங்கி ஊழியரான மோகன்குமார் என்பவர் அடையாற்றில் குதித்ததாக கூறப்படுகிறது. வேலூர் விமான நிலையத்தை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க கோரி தேமுதிக பொருளாளரும் மாநிலங்களவை எம்பியுமான LK சுதீஷ் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சரை சந்தித்து மனு அளித்தார். DGCA ஆய்வு முடிந்த நிலையில் BCAS பாதுகாப்பு அனுமதி கிடைத்தவுடன் விமான சேவை தொடங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவர்கள் இல்லாததால் நிறைமாத கர்ப்பிணிகள் கடந்த 3 நாட்களாக சிகிச்சை பெற முடியாமல் அவதிப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. திண்டிவனம் மற்றும் விழுப்புரம் மருத்துவமனைகளுக்கு செல்ல அறிவுறுத்தப்படுவதாக புகார் கூறப்படும் நிலையில் 3 மருத்துவர்களில் 2 பேர் விடுப்பிலும் ஒருவர் மாற்றுப் பணியிலும் இருப்பதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில் வழிபாட்டு தலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் கடை செயல்படுவதால் இடையூறு ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி 1 வாரத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். காரைக்கால் அரசலாற்றில் நடைபெறும் படகு சவாரியில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாதுகாப்பு கவசங்கள் இன்றி குழந்தைகள் உட்பட சுற்றுலா பயணிகள் ஆபத்தான முறையில் பயணம் செய்வதாக கூறப்படுகிறது. அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் 5 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள மனுக்களுக்கு தீர்வு கோரி திடீர் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இறப்பு சான்றிதழ், பட்டா மாறுதல் மற்றும் தனிப்பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி மனுக்களை பெற்றுக்கொண்டார். போலி இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ்கள் தயாரித்து தமது 30 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்ததாக தாம்பரம் காவல் ஆணையரகத்தில் மூதாட்டி ஒருவர் புகார் அளித்துள்ளார். சென்னையைச் சேர்ந்த 77 வயதான கஸ்தூரி அம்மாள் என்பவர் முன்னாள் நண்பர்கள் மீது மோசடி, மிரட்டல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தியதோடு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட சந்தனம் மற்றும் தேக்கு மரங்களை வெட்டி விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்ததாக 3 பேரை கிராம மக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். வீரனகுன்னம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக இருசக்கர வாகனம், ஆடு, மாடு, விவசாய மின் மோட்டார் மற்றும் ஒயர்கள் திருடியதாக பரனூர் அடுத்த செட்டிப்புண்ணியம் பகுதியைச் சேர்ந்த இந்த 3 மதுராந்தகம் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகத்தில் யாசகம் பெற்றுக் கொண்டிருந்த மூதாட்டியை மாநகராட்சி ஊழியர்கள் அழைத்துச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. முதியவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றதாக கூறப்படும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நபருடன் மாநகராட்சி ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
சென்னை திருவொற்றியூரில் காவல் நிலையம் முன்பு முதியவர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றபோது போலீசார் துரிதமாக செயல்பட்டு முதியவரை காப்பாற்றினர். திருவொற்றியூர் புது தெருவைச் சேர்ந்த 60 வயது முதியவர் குமார் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளை ஆய்வு நடத்தி 200 ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து சதாத்தூர் அருகே பட்டாசு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டதால் 10,000 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாக வேதனை தெரிவித்த தொழிலாளர்கள் மூடிய ஆலைகளை காலம் தாழ்த்தாமல் திறந்திட வலியுறுத்தினர். மாவட்டம் கோதூர் பகுதியில் தரைக்கடை அமைக்க மாற்று இடம் கேட்டு வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோதூர் பகுதியில் வாரந்தோறும் புதன்கிழமைகளில் தரைக்கடை வியாபாரிகள் காய்கறி விற்பனை செய்து வந்த நிலையில் பொதுமக்கள் அளித்த புகாரை தொடர்ந்து கடை அமைக்க தடை விதித்ததாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே ஒலக்கடம் பேரூராட்சி தாளபாளையம் கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்படுத்தி வந்த போர்வெல் மின் மோட்டார் கடந்த 6 மாதங்களாக பழுதாகி கிடப்பதால் மக்கள் தண்ணீருக்காக அலைந்து வருகின்றனர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றஞ்சாட்டும் பொதுமக்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே பட்டா மாறுதலுக்காக விவசாயியிடம் 6,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவரது உதவியாளர் கைது செய்யப்பட்டனர். மல்லன்குழி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ரகு அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். பணம் பெற்றபோது விஏஓ சதீஷ்குமார் உள்ளிட்ட இருவரையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 61,500 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சார்பதிவாளர் ஆனந்தகுமார் மற்றும் அலுவலக ஊழியர்களான சிங்காரவேல், தமிழ், நிவாஸ் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டு ஜிபே பண பரிவர்த்தனைகள் குறித்து போலீசார் ஆய்வு செய்தனர். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்டம் மணக்குடியில் ஆய்வு செய்த அதிகாரிகள் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என வாக்குறுதி அளித்தனர். சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு அரசு சார்பில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டதாகவும் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக அடிப்படை வசதிகள் இன்றி கிராமமே காலி செய்யப்பட்டதாகவும் நியூஸ் தமிழ் செய்தி வெளியிட்டது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே பட்டா பெயர் மாற்றத்திற்கு 2,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். ராசாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மணிவேல் என்பவர் பட்டா பெயர் மாற்றம் செய்ய ஆன்லைனில் விண்ணப்பித்த நிலையில் அவரிடம் கிராம நிர்வாக அலுவலரான நந்தகுமார் 3,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தமது மனைவியுடன் தகாத உறவு வைத்துள்ளதாக கூறி தாவேகா ஒன்றிய செயலாளர் மீது லாரி ஓட்டுநர் ராஜலிங்கம் என்பவர் புகார் அளித்துள்ளார். கடவூர் தெற்கு ஒன்றிய செயலாளரான முத்துசாமி தமக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் ராஜலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அரசினர் பொறியியல் கல்லூரி விடுதி மாணவர்கள் உணவை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதியில் தரமற்ற உணவு, குடிநீர் வசதி குறைபாடு மற்றும் பராமரிப்பு இல்லாதது குறித்து மாணவர்கள் புகார் தெரிவித்தனர். விடுதியை சீரமைத்து தரமான உணவு மற்றும் குடிநீர் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் வீசிய பலத்த காற்றால் நடந்து சென்றவர் மீது பேரிகார்டு விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 7 ரோடு சந்திப்பு பகுதியில் செல்போன் பேசியபடியே ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது வீசிய பலத்த காற்றில் சாலையில் வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டு அந்த நபர் மீது விழுந்தது. ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 10 கிலோ கஞ்சாவை திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே போலீசார் பறிமுதல் செய்தனர். கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மனோஜ்குமார், சிவச்சந்திரன் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த 3 செல்போன்கள் மற்றும் 30,000 ரூபாய் பணத்தையும் கைப்பற்றினர். 9ஆம் வகுப்பு வரலாறு பாடத்தில் ஹிட்லரின் நாஜி சின்னம் ஸ்வஸ்திக் என குறிப்பிடப்பட்டதை மாற்றி ஹக்கன் குரூஸ் என குறிப்பிட கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதுகுறித்து பதிலளிக்கும்படி மத்திய பள்ளி கல்வித்துறை செயலர் மற்றும் NCERT இயக்குநருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிள்ளாநல்லூர் ஏரியில் விவசாய பயன்பாட்டுக்காக அனுமதி பெற்று எடுக்கப்படும் மண்டல் மண் தனியார் வீட்டுமனை மற்றும் கட்டுமான பணிகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ஏரியில் இருந்து ஜேசிபி டிராக்டர்கள் மூலம் மண் அள்ளப்படுவதாக கூறப்படும் நிலையில் அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய பெண்ணின் 1 சவரன் தங்க செயினை பறிக்க திட்டமிட்டதாக காதலன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து தங்க செயின், 5 செல்போன்கள் மற்றும் 2 பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். செய்யாரை சேர்ந்த தமிழரசன் என்பவர் அந்த பெண்ணை சந்தித்த போது நாடகமாடி செயின் பறித்தது விசாரணையில் தெரியவந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தலைமுடி ஏற்றுமதி நிறுவனத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தலைமுடிகளை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். விடுமுறை நாளில் அந்த நிறுவனத்தின் பூட்டை உடைத்து 2 மூட்டை தலைமுடிகளை திருடியதாக செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரை போலீசார் கைது செய்த நிலையிலும் மேலும் 2 தேடி வருகின்றனர். மதுரை புது ராமநாதபுரம் பகுதியில் கணவர் கண்டிப்பால் பேசாமல் இருந்த பெண்ணை அவரது ஆண் நண்பன் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செல்வகுமார் என்பவரின் மனைவி சாந்தா சரவணன் பிரபுவுடன் நட்பாக பழகி வந்ததாக சொல்லப்படுகிறது. அதனை பிடிக்காமல் கணவன் கண்டிக்கவே மனைவியும் தனது ஆண் நண்பனோடு பேசாமல் தவிர்த்து வந்ததாக தெரிகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சத்தியமங்கலம் ஊராட்சியில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக ஒரே நாளில் 15,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டன. 3,500 சாக்குகள் எடுத்து வரப்பட்டு நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்பட்டன. திருவள்ளூர் அருகே 74 வயது மூதாட்டி கத்திக்குத்து காயங்களோடு உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செவ்வாய்ப்பேட்டை கங்கா நகரைச் சேர்ந்த மாரியம்மாளின் கழுத்தில் இருந்த 3 சவரன் நகை மாயமான நிலையில் அவர் நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த காட்டுப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்த 100க்கும் மேற்பட்ட சந்தன மற்றும் தேக்கு மரங்களை வெட்டி விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே 11 ஆண்டுகளாக தனிநபர் பொதுப்பாதையை ஆக்கிரமித்து வைத்துள்ளதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஈகை பகுதியில் உள்ள விவசாய நிலம் மற்றும் கோவிலுக்கு செல்லும் பொதுப்பாதையை ஜெயராமன் என்பவர் ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய மக்கள் அதனை மீட்டுத் தர வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா விவாதமின்றி மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களிடமிருந்து பொருட்கள் அல்லது சேவைகளை பெறுவோர் அதற்கான பணத்தை செலுத்தாமல் ஏற்படுத்தும் தாமதங்கள் மற்றும் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அருணாச்சல பிரதேசத்தின் லாங்ஜூ உள்ளிட்ட 27 முக்கிய பகுதிகளை இந்தியா வரைபடத்தில் முறைப்படி பதிவேற்றி சீனாவின் சட்டவிரோத செயல்களுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. எல்லைகளில் சீனா தன்னிச்சையாக பெயரிட்டு உரிமை கோரி வந்த நிலையில் நிலப்பரப்புகளின் சரியான இந்திய பெயர்களோடு இந்திய கணக்கெடுப்பு துறையின் அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பெயரை கேட்டாலே பயங்கரவாதிகள் நடுங்குவார்கள் என சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சியினர் அமளி செய்துவிட்டு காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிகாலையிலேயே நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து இரவில் வெகுநேரம் கழித்தே வீடு திரும்புவதாக கூறினார். உத்தரகாண்டின் அல்மோரா மாவட்டத்தில் இளம் கண்டுபிடிப்பாளர் ஒருவர் வானில் பறந்து செல்லும் மின்சார காரை தயாரித்து பலரையும் வியக்க வைத்துள்ளார். கஃப்லிகான் என்ற சிறிய கிராமத்தைச் சேர்ந்த ரவி தம்தா என்பவர் தனது ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஹபிதா ஸ்கை மூலம் ஹபிதா ஸ்கை நெக்ஸ் என்ற பெயரில் தனிநபர் பறக்கும் வகையிலான காரை உருவாக்கியுள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் சாலை விபத்தில் உயிரிழந்தவரின் உடலை வைத்து மறியலில் ஈடுபட்ட அவரது உறவினர்கள் காவல்துறையினரின் 3 ஜீப்களை தீ வைத்து எரித்ததால் கலவரம் உண்டது. 0 மைல் என்ற பகுதியில் நடந்த சாலை விபத்துக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்திய நிலையில் கலவரம் ஏற்பட்டது.
பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி இடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை தொடர்ந்து இஸ்ரேலுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ள இந்தியா முயன்றதாக வெளியான தகவலுக்கு மத்திய வெளியுறவுத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு இஸ்ரேலிடம் இந்தியா கேட்டுக்கொண்டதாக துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஊடகங்களில் செய்தி வெளியானது. ஜேபிஎஸ்சி, ஜேஎஸ்எஸ்சி தேர்வு முறைகேடு தொடர்பாக அமைச்சர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஆரோக்கியமாக இருந்ததாகவும் தங்களது கோரிக்கைகளை முதலமைச்சருக்கு எடுத்துச் சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்ததாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். ஜேபிஎஸ்சி, ஜேஎஸ்எஸ்சி தேர்வில் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டுமென மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். உத்தரகாண்டைச் சேர்ந்த பெண் உலகிலேயே மிக நீண்ட கூந்தலை கொண்டவர் என்ற கிண்ண சாதனையை படைத்துள்ளார். ரேணு தரியல் கூந்தலின் நீளம் 8 அடி 10 அங்குலம் என அதிகாரப்பூர்வமாக அளவிடப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த அலியா நசீரோவாவை பின்னுக்கு தள்ளி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். அலியா நசீரோவின் கூந்தலின் நீளம் 8 அடி 5.3 அங்குலம் என அளவிடப்பட்டுள்ளது. துருக்கி மற்றும் பாகிஸ்தான் உடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பை தராது என ஈரான் அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் ரசாயி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் மற்றவர்களிடம் பாதுகாப்பிற்கு கெஞ்ச வேண்டிய நிலை ஏற்படாத வகையில் தங்கள் கொள்கைகளை சீரமைத்துக் கொள்ளுங்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வடகொரிய தலைநகர் பியாங்யாங் பகுதியில் இதுவரை இல்லாத அளவிற்கு கடுமையான வெப்ப அலை வீசி வரும் நிலையில் வெப்பத்தை சமாளிக்க பாரம்பரிய மருத்துவ குணம் கொண்ட நாய் இறைச்சி சூப் அருந்த மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். டங்கோகி குக் என அழைக்கப்படும் நாய் இறைச்சியானது கோடையின் கடும் வெப்ப நாட்களில் உடலுக்கு ஆற்றலை அதிகரிக்கும் ஒரு பருவகால உணவாக அந்நாட்டு அரசாங்கத்தால் ஊக்குவிக்கப்படுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் திறந்தவெளி அறை சூழலிலேயே பரட்டை கீரை மற்றும் கடுகு தாவரங்கள் வளர்ந்துள்ளன. விதைகளின் வீரியத்தை விண்வெளி சூழல் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆய்வு செய்ய ஓய்வு நேரத்தில் வீரர்கள் இத்தாவரங்களை பராமரித்து வருவதாக அமெரிக்க வீராங்கனை ஜெசிகா மேயர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாவில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகை ஒரு நீர் யானை திடீரென துரத்திச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோடு படகில் பயணம் செய்த பெண் எடுத்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகியுள்ளது. படகை நோக்கி வேகமாக வந்த நீர் யானையால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தாலும் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் பாதுகாப்பாக உயிர் தப்பினர். இந்தியா இஸ்ரேல் இடையிலான உறவை தொடர்ந்து வலுப்படுத்துவோம் என பிரதமர் மோடிக்கு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். அண்மையில் பிரதமர் மோடியுடன் தொலைபேசி வாயிலாக பேசிய நெத்தன்யாகு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் பிறப்பு அடிப்படையிலான குடியுரிமைக்கு கட்டுப்பாடு விதிக்கும் புதிய நிர்வாக உத்தரவுகளில் அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். பிறப்பு அடிப்படையில் குடியுரிமை வழங்குவதற்கு அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை நீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்தது. இதனால் புதிய உத்தரவு மூலம் தடை செய்யும் முயற்சியில் ட்ரம்ப் ஈடுபட்டுள்ளார். ரஷ்ய எல்லை பகுதியில் இருந்து 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வைல்ட்பெரிஸ் கிடங்கு மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. ரஷ்யாவின் எக்காட்டரின்பர்க் நகரில் உள்ள வைல்ட்பெரிஸ் நிறுவனத்தின் பெரிய கிடங்கு மீது தாக்குதலை நடத்தியதில் அம்மையம் தீப்பற்றி எரிந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இலங்கை சிறையில் கைதிகளுக்குள் ஏற்பட்ட மோதலில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். குருவிட்டா சிறையில் கைதிகளிடம் இருந்த போதைப் பொருள் காரணமாக மோதல் வெடித்ததாக கூறப்படுகிறது. இரவு கொழும்பு மத்திய சிறையில் சிறிய அளவிலான மோதல் ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 11 பேர் காயமடைந்தனர். வினோத் இயக்கத்தில் முதல்வர் விஜய் நடிப்பில் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள தளபதி கச்சேரி பாடல் யூடியூபில் வெளியானது. அனிருத்தின் துள்ளலான இசைக்கும் விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜுவின் அசத்தல் நடனத்துக்கும் ரசிகர்கள் லைக்ஸ் மழை பொழிந்து வருகின்றனர். நடிகர் சூர்யாவின் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. இயக்குனர் வெங்கட் அட்லூரி இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் வரும் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த படத்தின் கதாநாயகியாக மமிதா பைஜுவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகை ராதிகாவும் நடித்துள்ளனர்.
கவின் நயன்தாரா நடித்துள்ள ஹாய் திரைப்படத்தின் புதிய வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 28ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் சிறப்பு வீடியோ வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது. அறிமுக இயக்குனர் விஷ்ணு எடவன் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் இணைந்து தயாரித்துள்ளனர். ஏஜிஎஸ் நிறுவனத்தின் பயணத்தில் மிகப்பெரிய லாபகரமான படம் பிகில் தான் என்றும் அது சரியான முறையில் எங்கும் பதிவாகவில்லை எனவும் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அர்ச்சனா கல்பாத்தி விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், ஏஜிஎஸ் நிறுவனம் இதுவரை அதிக செலவில் தயாரித்த திரைப்படம் பிகில் தான் என்றும் தெரிவித்துள்ளார். ஆஸ்கர் விருது புகழ் நடிகர் ரசல் குரோவுடன் ப்ளூ ஃப்ளை என்ற ஹாலிவுட் த்ரில்லர் திரைப்படத்தில் நடிகை பிரியங்கா சோப்ரா இணைந்து நடிக்க உள்ளார். பிரிடேட்டர்ஸ் மற்றும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தொடர்களாக அறியப்பட்ட நிம்ரோட் அண்டல் இப்படத்தை இயக்க உள்ளார். லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் அனிருத் இசையில் வெளியாகி திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் DC திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வரும் நிலையில் எல்லையற்ற அன்பும் ஆதரவும் கொடுத்து வரும் ரசிகர்களுக்கு அனிருத் நன்றி தெரிவித்து பதிவிட்டுள்ளார். அனிருத்தின் இசையும் திரைப்படத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்துள்ளதாக ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். வெங்கட் பிரபுவின் இயக்குனர் பயணம் தொடங்கி 20 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் விதமாக அவரது தம்பியும் நடிகருமான பிரேம்ஜி தனது எக்ஸ் பக்கத்தில் ஸ்பெஷல் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். சென்னை 28, மங்காத்தா, மாசு, மாநாடு, கோட் உள்ளிட்ட திரைப்படங்களின் முக்கிய காட்சிகளை இணைத்து 20 years ஆஃப் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் என பிரேம்ஜி பதிவிட்டுள்ளார். விஷால் இயக்கி நடித்துள்ள மகுடம் திரைப்படத்தின் ட்ரைலர் யூடியூபில் வெளியானது. ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் துஷாரா விஜயன், அஞ்சலி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இத்திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி சூர்யாவின் விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படத்துக்கு போட்டியாக வெளியாகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் அஜிங்கியா ரஹானே சச்சின் டெண்டுல்கர் தான் கிரேட்டஸ்ட் இந்தியன் கிரிக்கெட்டர் ஆஃப் ஆல் டைம் என தெரிவித்துள்ளார். சமீபத்திய பேட்டியில் பேசிய ரஹானே பல தலைமுறைகளையும் கடந்து சிறந்த வீரராக சச்சின் திகழ்வதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் மூலம் கொல்கத்தா அணிக்கு அனுப்ப வேண்டுமெனில் பதிலுக்கு ரிங்கு சிங் மற்றும் ஹர்ஷித் ராணா ஆகிய இருவரையும் மும்பை இந்தியன்ஸ் கேட்கும் என முன்னாள் இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் கருத்து தெரிவித்துள்ளார். வங்கதேச கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் ஷாகிப் அல் ஹசன் அரசாங்கம் தனது பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளித்தால் நாடு திரும்பி தன் மீது உள்ள அனைத்து வழக்குகளையும் சட்டப்படி எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஷகிப் 2024 ஆகஸ்டில் மாணவர்கள் எழுச்சியின் மூலம் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதிலிருந்து அமெரிக்காவில் வசித்து வருகிறார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ரசிகர்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்படும் என இலங்கை கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. மைதானங்களில் ரசிகர்களின் வருகையை அதிகரித்து கிரிக்கெட் உற்சாகத்தை உயர்த்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை டெஸ்ட் தொடர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலே நகரில் தொடங்குகிறது. தமிழ் ஹாக்கி லீக் 2026 தொடர் சென்னையில் நாளை தொடங்குகிறது. ஹாக்கி திருவள்ளூர் சார்பில் நடைபெறும் இந்த தொடரில் 12 ஆண்கள் அணிகளும் முதன்முறையாக 4 அணிகள் பங்கேற்கும் மகளிர் மினி லீகும் இடம்பெறுகின்றன. ஆகஸ்ட் 9 முதல் செப்டம்பர் 12 வரை நடைபெறும் போட்டிகள் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் நடைபெறவுள்ளன. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே மருவத்தூர் முனியப்பா கோவிலில் ஆடி வெள்ளியையொட்டி பால்குட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விரதமிருந்த பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து ஊர்வலமாக சென்று சாமிக்கு பாலாபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே பெருங்கருணை மரகத தண்டாயுதபாணி கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. முருக பக்தர்கள் பால்குடங்களை ஏந்தி மலை வலம் வந்து சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் உத்தவேதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு வள்ளி தேவசேனா கல்யாண சண்முகநாதர் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் நடைபெற்ற விழாவில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி எழுந்தருளி 5 முறை தீர்த்த குளத்தை வலம் வந்தார். தருமபுரம் ஆதீனம் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.